இன்று 2வது நாளாக எங்களுடைய தலைவருக்கு மீண்டும் அழுத்தமாக சொல்றேன், 2வது நாளாக எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் சம்மன் அனுப்பப்பட்டது. கடந்த வாரம் நான் சொன்னது போலயே எங்களுக்கு உகந்த இந்த தேதி எங்களுக்கு உகந்த தேதின்றனால எங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு ஒத்துக்கொண்டு இங்கே வந்து எங்களுடைய தலைவர் தேவையான ஒத்துழைப்புகள், ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்தது, எவ்வாறு நடந்தது, எங்களுடைய தலைவருடைய புரோகிராம் பற்றின ஷெடியூல் எல்லாமே அவங்களுக்கு தேவையான என்னென்ன தகவல்கள் தேவைப்படுதோ நிகழ்ச்சி சம்பந்தமாக எங்களுடைய தலைவரிடம் இன்று கேட்டு தெரிந்து கொண்டனர். ஸோ மேலும் இன்றுடன் இதுவரை எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் இன்றுடன் எங்களுடைய தலைவருக்கு ஃபர்தரா எந்த சம்மனும் இல்லை. ஸோ இன்னைக்கு கூட முடிந்து விட்டது. ஒரு விஷயம் இன்னைக்கு நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா, காலையிலிருந்து ஊடகங்கள், அதுவும் முக்கியமாக திமுக சார்பு ஊடகங்கள் பல வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். காலையிலிருந்து பார்த்துட்டே வர்றோம். பல்வேறு வதந்திகளை, திமுகவால் கிளப்பப்படும் வதந்திகளை பல்வேறு திமுக சார்ந்த ஊடகங்கள் இன்று எங்கள் கட்சி மீதும் எங்கள் தலைவர் மீதும் எங்கள் கட்சியின் சார்ந்த மற்றவர்கள் மீதும் பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். அனைத்தும் பொய்யான தகவல். அதனால்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை உடனே இங்கே நடத்த வேண்டிய கட்டாயம்